அண்மைச் செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 17 பேர் குண்டர் சட்டத்தில் அடைத்த உத்தரவானது ரத்து செய்யப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. 17 பேரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்து கடந்த ஆண்டு செப்டம்பர் 19 சென்னை காவல் ஆணையர் பிறப்பித்த உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், விவரங்கள் என்ன? வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் இவர் கடந்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி தனது வீட்டின் அருகே வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் இதுவரை 27 பேர் கைது செய்யப்பட்டனர். தற்போது இவர்கள் 27 பேரும் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இவர்கள் 26 பேருக்கு எதிராக கைது செய்யப்பட்ட 27 பேரில் நாகேந்திரன் உட்பட 17 பேருக்கு எதிராக குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க சென்னை காவல் ஆணையர் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை எதிர்த்து இவர்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 17 பேர் குண்டர் சட்டத்தில் அடைத்த உத்தரவானது ரத்து செய்யப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். ஆனந்த், விவரங்கள். இந்த வழக்கில் 27 பேருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் இவர்களில் 17 பேரை மட்டும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க சென்னை மாநகர காவல் ஆணையர் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் உத்தரவு பிறப்பித்தார். இந்த 17 பேர் சார்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் காவல்துறை தரப்பில் இவர்கள் பொது அமைதியை குறைக்கும் வகையில் செயல்பட்டதால் இவர்களுக்கு எதிராக குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்திருப்பதாக வாதிடப்பட்டது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கினர்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்த பிறப்பித்த உத்தரவு என்பது மிக காலதாமதமாக மனுதாரர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் இயற்கை நீதிக்கு முரணாக இவர்களுக்கு எதிராக குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் இயந்திரத்தனமாக மனதை செலுத்தாமல் காவல் ஆணையர் இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதால் இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி MS ரமேஷ் மற்றும் நீதிபதி லட்சுமி நாராயண் ஆகியோருடைய அமர்வு குற்றம் சாட்டப்பட்டு குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 17 பேர் மீதான குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்வதாக உத்தரவிட்டார். இவர்களுக்கு எதிராக காவல் ஆணையர் பிறப்பித்த அந்த உத்தரவை சென்னை காவல் ஆணையர் பிறப்பித்த அந்த உத்தரவை ரத்து செய்வதாகவும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த வழக்கில் மனதை ஒருநிலைப்படுத்தாமல் உத்தரவு பிறப்பிப்பதால் இவர்களுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவை ரத்து செய்வதாகவும் நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி ஆனந்த். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.